கட்டினேன், திராட்சை தோட்டங்களை அமைத்தேன், பூங்காக்களை அமைத்தேன். சொன்ன மாத்திரத்தில் கீழ்ப்படியும் வேலைக்காரர்கள் இருந்தார்கள், மனைவிகள் இருந்தார்கள், வைப்பாட்டிகள் இருந்தார்கள், வெள்ளி இருந்தது, தங்கம் இருந்தது, நான் விரும்பும் இசைக்கருவிகள் இருந்தது, நடன கலைஞர்கள் இருந்தார்கள். என் கண்களில் பார்த்த ஒன்றையும் நான் விட்டு வைக்கவே இல்லை. எதெல்லாம் எனக்கு இன்பமாக தெரிஞ்சிச்சோ அதெல்லாம் அனுபவிச்சேன். ஆனால் கடைசியாக சொல்கிறாரு, இதெல்லாம் அனுபவிச்சுட்டு சொல்கிறேன், இதெல்லாம் என் மனசுக்கு சஞ்சலமாக இருந்துச்சு. இன்பத்தை நீ இவைகளெல்லாம் தேடுகிறாயா? நல்ல சாப்பாடு இருந்துட்டா எனக்கு சந்தோஷம் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரே ஒரு வீடு மட்டும் நான் வாங்கிட்டேன்னா எனக்கு சந்தோஷம் நினைக்கிறீங்களா? இல்லை எனக்கு நிறைய பணம் இருக்குது, என்ன பண்ணுறேன்னே தெரியல, ஏதாவது ஒன்று திராட்சை தோட்டத்தை அமைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு புதிய காரியத்தை செய்யலாம் அப்படின்னு நீங்கள் திட்டம் போடுறீங்களா? கடைசியில் மனநோவை அடைவீங்க. ஏன்னா எதுவும் உங்களை திருப்திப்படுத்தவே படுத்தாது. அதான் சொல்கிறேன்ல, இப்போ அவன் வீடு கட்டிக்கிட்டு இருக்கான். வீடு கட்டி முடிச்சோடனே ஒரு திருப்தி அடைகிறான், இல்லைன்னு சொல்லலை. திருப்தி அடைஞ்சோடனே டக்குன்னு ஒரு திராட்சை தோட்டத்தை நாட்டினா எப்படி இருக்குன்னு ஒரு புதுசை கண்டுபிடிக்கிறான். அதுக்கு மேலே கவனம் செலுத்தினோடனே இப்போ இருக்கிற வீட்டுக்கு மதிப்பு இல்லாமல் போச்சு. இப்போ வர்ற புதுசுக்கு மதிப்பு உண்டாகுது. ஆனால் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குரியவைகளை அதில் இன்பம் கண்டீர்கள் என்று சொன்னால் அதற்கு எப்பொழுதுமே மதிப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. நித்தியம் வரைக்கும் அதற்கு மதிப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த நித்திய மதிப்புடையவைகள் எது?